கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இப்ப கடந்த 3 வருடங்களா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உரிமை தொகையா கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டுவோம் அப்படின்னு உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டுறியா, நான் 5000 ரூபாய் கொடுக்கறேன், எப்படி நிப்பாட்டுவ பாருன்னு போன மாசம் கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் உரிமை தொகை அட்வான்ஸா கொடுத்தோம். நம்ம தலைவர் காலைல 6 மணிக்கு மகளிரோட பேங்க் அக்கௌண்ட்ல போட்டாரு. மகளிர் என்ன பண்ணாங்க? 9 மணிக்கெல்லாம் போய் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன்னா மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்துருவாங்கிறதுனால மகளிர் அவ்வளவு தெளிவா எடுத்தாங்க. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி? மீண்டும் ஆட்சி அமைச்ச மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லி இருக்கிறோம். இது எல்லாத்தை விட முக்கியமான ஒரு வாக்குறுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளுடைய கைகள்ல 8000 ரூபாய் நம்முடைய அரசு கொடுக்கிறோம். மகளிர் உங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைங்கிறத நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம் முதலமைச்சர் சொல்லிட்டார். இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமையணும்.